அக்னி தீர்த்த ஸ்நானம் ராமேஸ்வரம். இங்கு ஸ்ரீராமர் பிராமணனான ராவணனை வென்று வரும்போது அந்த பிரம்மஹத்தி தோஷங்களை களைவதற்காக கடல் நீரில் அபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபட்டார். இதுவே அக்னி தீர்த்தமாகும். ராமாயணத்தில் சீதாதேவி அக்னி பரீட்சையில் தன் தூய்மையை நிரூபித்த பின் அக்னி தேவர் இங்கே ஸ்நானம் செய்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார். அக்னி தீர்த்தம் பித்ரு தர்ப்பணம் செய்ய மிக புனிதமான ஸ்தலமாகும். இங்கே கடல் நீரில் நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களுக்கு அமைதியும் விடுதலையும் ஆத்ம சாந்தியும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற தினங்களில் ஆயிரக்கணக்கானோர் இங்கு கிரியை செய்கிறார்கள். இங்கு உள்ள 22 புனித கிணறுகள் ஸ்ரீராமரால் உருவாக்கப்பட்டவை. ராவணனை வதம் செய்த பாவத்தை போக்க ஸ்ரீராமர் கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதா, சரஸ்வதி உள்ளிட்ட பாரதத்தின் அனைத்து புனித நதிகளையும் அழைத்து அவற்றின் புனித நீரை இங்கு 22 கிணறுகளாக வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு கிணறும் தனித்துவமான சுவை மற்றும் வெப்பநிலையை கொண்டுள்ளது. இவற்றில் ஸ்நானம் செய்வது அந்தந்த புனித நதிகளில் நேரடியாக ஸ்நானம் செய்வதற்கு சமமாகும் என்றும் உடலும் ஆத்மாவும் புனிதமடையும் என்றும் நம்பப்படுகிறது. இதன் பின்பு வரும் ராமநாத சுவாமி கோவில் ராமேஸ்வரத்தில் உள்ள திருத்தலமாகும். இது சார்தாம் யாத்திரையில் ஒன்றாகவும் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் இங்கு சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இங்கு 2 சிவலிங்கங்கள் உள்ளன. முதலில் சீதாதேவியால் உருவாக்கப்பட்ட ராமலிங்கம் மற்றும் ஹனுமான் காசியிலிருந்து எடுத்து வரப்பட்ட விஸ்வலிங்கம். இப்போது இங்கு 2 லிங்கங்களும் வழிபாடு பெறுகின்றன. பிரதான வழிபாடு ராமர் சீதையின் ஆராதனையாக நிறுவிய ராமலிங்கத்திற்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் ஹனுமானின் பக்தியை மதித்து விஸ்வலிங்கத்திற்கு சிறப்பு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக சிவலிங்கங்களை வழிபட்டு ஸ்ரீராமருக்கு பீடித்திருந்த பிரம்மத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டதுனால இந்த இடத்திற்கு பேரு ராமேஸ்வரம். இதே போல மலேசியாவிலிருந்து இந்தியாவிற்கு தீர்த்த யாத்திரை செல்ல வழிகாட்டி தேவைப்பட்டால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். 016-471-3037. நன்றி. ஹரே கிருஷ்ணா.